الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اما بعد فان اصدق الحديث كتاب الله وخير الهدى هدى محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار எல்லாம் அல்லாஹ்வுடைய சுப்ஹானஹு போற்றி புகழ்ந்து அவருடைய முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅத்தாபீன்கள் மற்றும் அனைத்து நல்லடியார்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. பெருமான கடமையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வுடைய மாளிகையில் அமர்ந்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நல்ல மனிதர்களுக்கு தயார் செய்யக்கூடிய சுவர்க்கத்தை அடைவதற்காகவும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் நம்முடைய மன உச்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய காவிர்களுக்கும் பாவிகளுக்கும் தயார் செய்யக்கூடிய நரகத்திலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகவும் அவற்றை நமது வாழ்க்கையில் முடிந்தவரையில் எடுத்து நடப்பதற்கும் இவற்றையெல்லாம் தவிர்த்து கொள்ளுங்கள் என்று நமது கட்டளை இருக்கிறார்களோ அவற்றிலிருந்து குற்றமுள்ளதாக தவிர்த்து வாழ்வதற்கும் அல்லாஹ்வை உள்ளும் ஒன்றாக அல்லாஹ் செய்யப்படுவார் எனக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் இறுதி பகுதியை ஏற்படுத்தியிருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் ரமலான் எதிர்த்து ரமலான் இறுதி பகுதிய மகத்துவம், அதிலே உள்ள நன்மைகள், அது செய்யப்படக்கூடிய இபாதத்துகளின் வருமானம் என்பவையெல்லாம் பல உரைகளின் பயன்களில் ரமலான் காலங்களில் அதிகமாக கொண்டிருக்கிறோம். ரமலானுடைய நோக்கம் தக்வா என்பது வெறுமனே அமல்களில் மாத்திரம் கிடையாது. தக்வா ஆகுனாயர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நெஞ்சை தொட்டுக்காட்டுகிறார்கள். எனவே தக்வா என்பது உள்ளத்தில் மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். உள்ளத்தில் மாற்றம் வருமாக இருந்தால் உடம்பினுடைய ஒவ்வொரு அங்கமும், உடம்பினுடைய ஒவ்வொரு பாகமும் மாற்றத்தை நோக்கி பயணிக்கும் என்பதை ஹதீஸ்களிலே நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ரமலான் எங்களுக்கு தெரியக்கூடிய இந்த தருணத்தில், ரமலான் ஆரம்பத்தில் இருந்த நமக்கும் இப்போது இறுதி கட்டத்தில் இருக்கக்கூடிய நமக்கும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய செயல்பாடுகளிலும் என்ன வகையான மாற்றங்கள் வந்திருக்கின்றன என்பதை நாம் ஒவ்வொருவரும் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ரமலான் ஆரம்பத்தில் தொழுகையை கொஞ்சம் கொடுப்போம், இப்போது தொழுகையில் ஆரம்பம். ரமலானுக்கு முன்னால் தரவே இரவு தொழுகையில் ஆர்வம் குறைவு, இப்போது ஆர்வமாக இருக்கிறேன். ரமலானுக்கு முன்னால் அடிக்கடி கோபங்கள், இப்போது நான் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். ரமலானுக்கு முன்னால் தேவையில்லாத பேச்சுகள், தேவையில்லாத இடங்களில் கூடிக்கொண்டு அவர்களும்
பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்போது நான் அதை பகிர்ந்து கொண்டேன். ரமலானுக்கு முன்னால் சில பிழையான நடைமுறைகள், பிழையான பொருட்கள் இருந்தது. இப்போ அதிலிருந்து நான் விடுபட்டு விட்டேன். ரமலானுக்கு முன்னால் என்னுடைய சகோதரர்களோடு சில சகோதரிகளோடு நான் பேசாமல் இருந்தேன். இப்போது நான் அவர்களோடு பேசுகிறேன். இப்படி இவ்வாதத்தில் நடைமுறைகளில் கொடுக்கல் வாங்கல்களில் ரமலான் என்ற ஒரு பொருளை வைத்து, ரமலான் என்ற ஒரு பேசுபொருளை வைத்து என்னிடத்தில் மாற்றங்கள் வந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ், ரமலான் எதிர்பார்த்தது எனக்கு வந்துவிட்டது என்பது அர்த்தமாகும். ரமலானுக்கு முன்னால் இருந்த அதே மனநிலையில் நான் இப்போது இருக்கிறேன். ரமலானுக்கு முன்னால் என்னால் அற்புதமாக முடியவில்லை, இப்போது என்னால் அற்புதமாக முடியவில்லை என்றால் அவர் தன்னைத்தானே கொள்வதை தவிர ஒரு வழி கிடையாது. அவர் ஒருவரே வசித்திருக்கிறார், ஆகித்திருக்கிறார் என்பதை தவிர இந்த அர்த்தம் கிடையாது. அல்லாஹ் நம் அனைவரிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அங்குள்ள சகோதரர்களே, ஒரு 5-6 நாட்கள் ரமலானில் பாக்கியாக இருக்கிறது. இந்த இறுதி சந்தர்ப்பத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில இபாதத்துகளை மும்முரமாக ஈடுபடுவார். ஏனென்றால் பொதுவாகவே நம்மிடத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு பணம் இருந்தால் கணக்கில்லாமல் செலவு செய்யும். அந்த பணம் முடிய போகிறது என்ற உணர்வு வருகிற போது கொஞ்சம் அவதானம் செலவுகளை கட்டுப்படுத்தும். முடிந்துவிடக் கூடாது, முடிந்துவிட்டால் நான் கை சேரப்பட வேண்டும் என்ற உணர்வு பொதுவாக எல்லா விஷயத்தையும் அப்படித்தான். எங்களுக்கு குறிப்பிட்ட அளவு உணவு இருக்கிறது, நாங்கள் பயிர் கொண்டிருக்கிறோம். முடிய போகிறது வருகிற போது கொஞ்சம் மறந்தார். முடிந்துவிட்டால் என்கிற ஒரு கேள்வியை மனதிலே வருகிறது. இதே போன்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் 30 நாட்கள் கொடுக்கப்பட்டது. முடிய போகிறது என்ற உணர்வு வருகிற போது கொஞ்சம் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். முடிந்துவிட்டால் கை செய்யப்பட்டு விடுவோம். இருக்கின்ற நாட்களையாவது ஒழுங்காக பயன்படுத்தி அதனுடைய விடுபட்ட நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆசைப்படுவார்கள். அதனால தான் எதிர்ப்பதில் நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோம். 20 நாட்கள் விடுபட்டதை ரீகவர் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நேரத்தில் வருகின்ற போது சதகாக்களிலும் ஸகாத்திலும் தான தர்மங்களிலும் கடும் வேகமாக இருப்பார்கள் என்பதை இதனால் அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய செய்தி. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஜ்வதன் நாஸ் பில் கைர். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாகவே மக்களுக்கு கொடுப்பதிலிருந்து அடுத்தவர்களுக்கு செலவு செய்வதில் கான அஜ்வதன் நாஸ், இருக்கின்ற எல்லாரையும் விட அஜ்வதாக இருப்பார்கள், ஜவாதாக இருப்பார்கள். ஜவாத் என்றால் கொடையாளன் என்பது அர்த்தமாகும். கொடுப்பவன் என்பதற்கு அரபியில் வேறு பொருள் சொற்களும் இருக்கின்றன. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஜவாத் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறான், அஜ்வத் என்ற சொல்லை பயன்படுத்துகிறான். ஜவாத் என்றால் கொடை கொடுப்பவர், அஜ்வத் என்றால் அவரை விட கொடை கொடுப்பவர் வேறு யாரும் கிடையாது. இங்கே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அஜ்வத், மிக கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இது பொதுவாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இயல்பு. ஆனால் வகான அஜ்வத மா யகூனு ஃபீ ஷஹ்ரி ரமலான் ஹத்தா யன்ஸலிஹ், ஆனால் ரமலான் மாதம் வந்து விட்டதென்றால் இயல்பாகவே அவர்கள் கொடை கொடுக்கக்கூடியவர்கள். ரமலான் மாதம் வந்து விட்டதென்றால், அதிலும் கடைசி நேரம் வந்து விட்டதென்றால் அதிகம் கொடை கொடுக்கக்கூடியவர்களாக, தர்மம் செய்யக்கூடியவர்களாக, ஜக்காத்தை கணக்கு பார்க்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அல் ஜவாத் என்பதற்கு கேட்காமல் கொடுப்பவர் என்பது அர்த்தமாகும். அல் முன்ஃபிக், அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்யக்கூடியவர், தர்மம் செய்யக்கூடியவர். அல் முத்தசத்திக் என்பதெல்லாம் இருக்கிறது. ஆனால் ஜவாத் என்றால் ஒருவர் நம்மிடத்தில் கேட்காமல்
அவருடைய தேவையை அறிந்து அவருக்கு நாமே கொண்டு கொடுப்பவர் அஜ்வர், ஜவாத். இந்த வார்த்தை தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அன்புள்ள சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், மக்கள் ரமலான் அல்லாத காலங்களில் நிறைய பேர் தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ரமலான் வந்து விட்டதென்று சொன்னால் இன்னும் தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அதிலும் இறுதி 10 வந்து விட்டது என்று சொன்னால் நிறைய தர்மம் செய்யக்கூடியவர்கள், ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடியவர்கள் நிறைய இருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய வரலாறை பொறுத்தவரையில் இலங்கையில் குறிப்பாக ஆரம்ப காலங்களில் அமைக்கப்பட்ட பள்ளிவாசல்கள், பாடசாலைகள், பொது நிறுவனங்கள் எல்லாம் முஸ்லிம்களுடைய காணிகளாக இருந்திருக்கின்றன என்பதை வரலாறுகளில் நாங்கள் பார்க்கிறோம். அவ்வளவுக்கு சமூக சேவையும் சதகத்துல் ஜாரியாவும் செய்யக்கூடியவர்களாக முஸ்லிம்கள் இருந்திருக்கிறார்கள். மக்காவிலே ஒரு சிலோன் ஹவுஸ் என்ற ஒரு வீடு இருக்கிறது. ஆரம்ப காலங்களில் இலங்கையிலிருந்து ஹஜ் உம்ராவுக்கு செல்லக்கூடிய மக்கள் அங்கே கஷ்டப்படக்கூடாது, அங்கே ரூம் எடுப்பதற்கு செலவு செய்யக்கூடாது, அதற்கு பெரிய பிரயத்தனம் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது என்பதை அறிந்து இலங்கையில் இருந்த தனவந்தர்கள், இலங்கையில் இருந்த ஹாஜியார்மார் சிலர் ஒன்று சேர்ந்து மக்காவிலே ஒரு கட்டிடத்தை வாங்கி இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய ஹாஜிகளும் உம்ரா செய்யக்கூடியவர்களும் அங்கே இலவசமாக தங்கியிருந்து உம்ரா ஹஜ்ஜை நிறைவேற்றி விட்டு வர வேண்டும் என்பதற்காக அந்த காலத்தில் வீடொன்று வாங்கி வைத்திருக்கிறார்கள். இப்போதும் அந்த வீடு இருக்கிறது. இது இலங்கை முஸ்லிம்கள் பொதுவாக இந்த தான தர்மங்களிலும் நிலையான தர்மங்களிலும் மரணத்துக்கு பின்னால் நமக்கு நன்மை சேர்க்க வேண்டும் என்கின்ற உணர்வும் எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதற்கு ஒரு முன்னுதாரணமாகும். எம்முடைய முன்னோர்கள் இவ்வளவு தர்மம் செய்திருக்கிறார்கள், வக்ஃப் செய்திருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய பாதை. அன்புள்ள சகோதரர்களே, ஆனால் இன்று அந்த நிலை மாறி வக்ஃப் செய்யக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அரிதாகிவிட்டது. இல்லை என்று கூட சொல்லலாம். என்னுடைய காணியை பள்ளிவாசலுக்கு வக்ஃப் செய்கிறேன், என்னுடைய காணியை இந்த மதரசாவுக்கு வக்ஃப் செய்கிறேன், எனக்கு 4 பில்டிங் இருக்கிறது, அதில் ஒன்றை நான் இந்த பள்ளிவாசலுடைய வருமானத்திற்காக வக்ஃப் செய்கிறேன் என்ற நிலை இன்று மிக 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 அரிதாகி கொண்டிருப்பதை பார்க்கிறோம். ஆரம்ப காலத்தில் நிறைய வக்ஃப்களில் தான் பள்ளிவாசல் கட்டப்பட்டன, மதரசாக்கள் கட்டப்பட்டன, பொது நிறுவனங்கள் கட்டப்பட்டன. இன்று அது அரிதாகி கொண்டு காண போகிறது. அதற்கு சில காரணங்கள் இருக்கின்றன. ஜக்காத்து கொடுக்கக்கூடிய உணர்வும் தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வும் இன்று அரிதாகி கொண்டு போவதற்கு முஸ்லிம்களுடைய மனதில் ஏற்பட்ட சில மாற்றங்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சில உதாரணங்களை கூறி இந்த விடயத்தை விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, முதலாவது, நாம் கொடுப்பதனால் நம்முடைய பணம் இல்லாமல் ஆகிவிடும் என்கின்ற ஒரு மனோநிலை. ஜக்காத் கொடுப்பதனால் நாம் கணக்கு பார்த்து ஜக்காத் கொடுக்க வேண்டும். ஜக்காத்தை கொடுத்தால் லட்சக்கணக்கான அமௌண்ட் வரும். இந்த அமௌண்டை நான் இப்போது கொடுத்தால் என்னுடைய முதலில் இருந்து குறைந்துவிடும், இல்லாமல் ஆகிவிடும் என்கின்ற ஒரு ஷைத்தான் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனோநிலை. இது ஜக்காத்து கொடுக்கக்கூடியவர்களுடைய மனதில் வந்து அந்த ஷைத்தான் அந்த வஸ்வாசை ஏற்படுத்தி அடுத்த வருடம் கொடுப்போம் என்கின்ற உணர்வை ஏற்படுத்துவான். அந்த அடுத்த வருடம் கொடுப்போம் என்கின்ற அந்த நல்ல உணர்வு இருக்கிறதே, அது ஷைத்தான் கொண்டு வரக்கூடிய அழகுபடுத்தல். அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறான், ஷைத்தான் ஒரு விடயத்தை தடுக்க நினைத்தால் அதனை குறை கூறி தடுக்க மாட்டான், அதில் ஒரு ஆசையை காட்டித்தான் தடுப்பான். இது ஷைத்தானுடைய ட்ரிக்ஸ்களில் மிக முக்கியமான ஒன்று. தல்பீஸ் இப்லீஸ் என்ற நூலில் இப்னுல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் இதை அழகாக குறிப்பிடுகிறார்கள், எப்படி ஷைத்தான் நம்மளை வழிகெடுப்பார். இந்த முறை ஜக்காத் கொடுப்போம் என்கின்ற ஒரு உணர்வு வருகின்ற நேரத்தில் அமௌண்டை கூட்டி பார்த்தால், கணக்கு பார்த்தால் பெரிய ஒரு அமௌண்ட் வரும். அதை கலைத்து விட்டால் அது முதலில் பாதிக்கும் அல்லது ஏதோ ஒரு குறை ஏற்படும் என்று மனதில் ஒரு உணர்வை தந்து
அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் நாம் கட்டாயம் ஜக்காத் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வை தரும். அந்த அழகான உணர்வு இந்த வருடத்தை ஜக்காத்தை இல்லாமல் ஆக்கிவிடும். அவன் அடுத்த வருடமும் இதே உணர்வை தான் தருவான். இப்படி பல வருடங்கள் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய வேண்டிய நிசாபை அடைந்தவர்கள் நிறைய பேர் கொடுக்காமல் இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, அதி இப்னு ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை சொல்லுகிறார்கள், மா நகஸ ஸதகத்துன் மின் மால். நீங்கள் ஜகாத் கொடுப்பதனால், தர்மம் செய்வதனால், உங்களுடைய பணத்தை செலவழிப்பதனால் உங்களுடைய பணம் ஒரு நாளும் குறைந்து விடாது, அது அதிகரித்து கொண்டே இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இது முஸ்லிமிலே பதிவாயிருக்கக்கூடிய ஹதீஸ். ஒரு முஸ்லிம் ஜகாத் கொடுக்கக்கூடிய நிசாபை அடைந்த ஒருவர் அல்லது தர்மம் செய்ய வேண்டும் என்ற உணர்வு உள்ள ஒருவர் இந்த ஹதீஸை நம்ப வேண்டும். ஜகாத் கொடுக்க ஆரம்பித்த பலர், தர்மம் செய்ய ஆரம்பித்த பலர், ஆரம்ப காலங்களில் என்னுடைய பணம் குறைந்துவிடும் என்ற மனோநிலையில் இருந்தவர்கள் கொடுக்க ஆரம்பித்ததும் என்னுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்கத் செய்திருக்கிறான், இது இந்த ஜகாத்தாலும் இந்த தர்மத்தாலும் வந்ததுதான் என்று பலர் பேசுவதை நாம் கேட்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், மஸலுல் லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடியவர்கள், அது ஜகாத்தாக இருக்கலாம், ஒரு ஏழைக்கு உதவுவதாக இருக்கலாம், ஒரு ஏழைக்கு பெருநாளைக்கு உடுப்பு வாங்கி கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு சாரன் வாங்கி கொடுப்பதாக இருக்கலாம், ஒரு அனாதைக்கு உதவி செய்வதாக இருக்கலாம், ஒரு கஷ்டப்பட்ட ஒரு குடும்பத்திற்கு திருமணத்திற்காக உதவி செய்வதாக இருக்கலாம், அல்லது தன்னுடைய குடும்பத்தில் கஷ்டப்படக்கூடிய ஒருவருக்கு உதவி செய்வதாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக என்று ஏதாவது ஒன்றை செலவு செய்தால், கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அதை ஒரு நாளும் குறைக்க மாட்டான். அதற்கு ஒரு உதாரணத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், கமஸலி ஹப்பத்தின் அம்பதத் சப்அ சனாபில். நீங்கள் ஒரு நெல்லை விதைக்கிறீர்கள், நீங்கள் விதைத்தது ஒரு நெல் தான், நீங்கள் கொடுத்தது கொஞ்சம் தான், நீங்கள் கொடுத்தது ஒரு சிறிய ஒரு அமௌண்ட் தான். ஆனால் அந்த விதை பூமியிலிருந்து முளைத்து அது கதிராக வந்து 7 கதிர்களை அது வெளியே கொண்டு வருகிறது. ஒரு நெல் அது மரமாகி 7 கதிர்களை வெளியே தள்ளுகிறது. இதே போன்றுதான் நீங்கள் அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுக்காக செலவு செய்த ஒரு ரூபாய், ஒரு 100 ரூபாய் எப்படி அந்த நெல் விளைந்து 7 கதிர்களாக மாறுகிறதோ, அதே போன்று நீங்கள் செய்த அந்த தர்மம், அது ஒரு சின்ன ஒரு அமௌண்டாக இருக்கலாம், அது இந்த நெல் விருட்சம் அடைவதை போன்று உங்களுடைய பொருளாதாரத்தில் பரக்கத்தை ஏற்படுத்தும், நன்மையிலும் அதிகத்தை ஏற்படுத்தும். அதோடு நிறுத்தவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்கிறான், ஃபீ குல்லி சும்புலத்தின் மியத்து ஹப்பா. அந்த 7 கதிரை வெளியே கொண்டு வருகிறது. ஒவ்வொரு கதிரிலும் 100 நெற்கள் இருக்கின்றன. அப்ப ஒரு நெல் போட்டிருக்கிறார், அது 7 கதிரை வெளிப்படுத்தி ஒவ்வொரு கதிரிலும் 100 நெற்கள். அப்படி என்றால் ஒரு நெல்லிலிருந்து 700 நெல். ஒரு சாதாரண நெல்லிருந்து 700 நெல்லை கொண்டு வருவதற்கு முடியுமா ரஹ்மான் ரப்புல் ஆலமீன்? என்னுடைய எண்ணத்திற்கேற்ப நாம் செலவு செய்த ஒரு ரூபாய், ஒரு 10 ரூபாவை எவ்வளவுக்கு அபிவிருத்தி செய்ய முடியும்? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தொடர்ந்து சொல்கிறான், வல்லாஹு யுதாயிஃபு லிமன் யஷா. அல்லாஹ் நாடியவர்களுக்கு 700ஓடு மட்டுப்படுத்த மாட்டான். யுதாயிஃபு லிமன் யஷா, நாடியவர்களுக்கு அதைவிட அதிகமாக அல்லாஹ் அதிகப்படுத்துகிறான் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், சூரத்துல் பக்கரா 261வது வசனம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் கொடுக்கக்கூடிய எந்த தர்மமும் வீணாகாது. அது அபிவிருத்தியை தருமே தவிர எங்களுடைய பொருளாதாரத்திலும் எங்களுடைய முதலிலும் அது குறைவை ஏற்படுத்த மாட்டாது. ஷைத்தான் அப்படியான ஒரு பயத்தை எங்களுடைய உள்ளத்தில் கொண்டு வருவான். இது
எம்முடைய அகீதாவில், எங்களுடைய கொள்கையில் ஆழமாக பதிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு அம்சமாகும். இன்னொரு விஷயம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, சிலருக்கு ஒரு பயம் இருக்கிறது அல்லது சிலருக்கு ஒரு எண்ணம் இருக்கிறது, நம்மிடத்தில் பொருளாதாரம் இல்லையே, நாம் தான் ஜகாத் கொடுப்பதற்கு என்னுடைய நிசாபை, என்னுடைய பொருளாதாரம் அடையவில்லையே, ஆடு மாடு ஒட்டகம் நம்மிடத்தில் இல்லையே, பெரிய பொருளாதாரம் இல்லையே, லட்சக்கணக்கான வருமானம் நமக்கு இல்லையே என்று நினைத்து ஜகாத்தும் கொடுக்காமல் இருப்பார்கள், சதக்காவும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் வாங்கக்கூடியவர்கள் நாம் என்கின்ற உணர்வு நிறைய பேருடைய மனநிலையில் இருக்கிறது. தர்மம் கொடுப்பதற்கு நிறைய உழைக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஒரு முறை இருந்தேன். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு இடத்திலே சில மனிதர்கள் வந்து அவருடைய கஷ்டங்களை பற்றி சொல்லிக் கொண்டிருந்தார்கள். கடும் வெயிலாக இருக்கிறது, நீர் இல்லை, ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் இறந்து போகின்றன என்று கஷ்டங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் எல்லாம் நரக நெருப்பை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் வெயில் காலம். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதீ பின் ஹாத்திம் அத்தாயி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 2 மிக முக்கியமான விஷயங்களை சொல்லிக் கொடுக்கிறார்கள். அதில் ஒன்று இந்த உலகத்தோடு சம்பந்தப்பட்டது, ஒன்று மறுமையோடு சம்பந்தப்பட்டது. சொல்லுகிறார்கள், அதீ பின் ஹாத்திமே, நீ அல்லாஹ்வுடைய ஆயுளை நீட்டி வைத்தால் நீ காண்பாய், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் மக்கள் பொருளாதாரத்தில் செழித்து வாழ்வார்கள். ரோம பாரசீக பொருளாதாரம் எல்லாம் முஸ்லிம்களுடைய கைக்கு வரும். அந்த நேரத்தில் வசதி படைத்தவர்கள் தங்களுடைய கை நிறைய தங்கத்தை அள்ளிக்கொண்டு யாரிடமாவது கொடுத்து விடுவோமா என்று வீதி வீதியாக அலைவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் உலகம் செல்வத்தில் திளைத்து காணப்படும். அந்த காலத்தில் கை நிறைய தங்கத்தை அள்ளிக்கொண்டு வீதி வீதியாக வலம் வருவார்கள். வலம் வந்து வீதியில் நிற்பவரிடத்தில் கேட்பார்கள், இதை எடுத்துக் கொள்கிறீர்களா, இது உங்களுக்கு வேணுமா என்று கேட்பார்கள். அவர்கள் சொல்வார்கள், இல்ல, இது எனக்கு தேவையில்லை, வேறு யாருக்காவது கொண்டு கொடுங்கள் என்று சொல்வார்கள். இப்படி ஒரு காலம் வரும். அந்த காலம் வருவதற்கு முன்னால் இத்தகுன் நார வலவு பிஷக்கி தம்ரா, அந்த காலம் வந்தால் உன்னால் தர்மம் செய்ய முடியாது. ஒருவரும் எடுக்க மாட்டான், தீனாரை எடுக்க மாட்டான், திருகத்தை எடுக்க மாட்டான், தங்கத்தை எடுக்க மாட்டான். இப்போது நீ எதை கொடுத்தாலும் வாங்குவதற்கு மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காலம் வந்தால் தங்கத்தை அள்ளி கொண்டு கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என்று சொல்வார்கள். அந்த காலத்தில் உன்னால் தர்மம் செய்ய முடியாது. இப்போது காலம் கடுமையான வெயிலாக இருக்கிறது. இத்தகுன் நார வலவு பிஷக்கி தம்ரா, ஈச்சம்பழத்தின் ஒரு துண்டையாவது கிழித்து, உன்னிடத்தில் ஒரு ஈச்சம்பழம் தான் இருக்கிறது இன்றைய சாப்பாட்டுக்கு, அதில் ஒரு துண்டை கிழித்து அந்த துண்டையாவது யாராவது ஒரு ஏழைக்கு கொடுத்து நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள். ஏனென்றால் ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் தங்கத்தை கூட எடுக்க மாட்டான். சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள் என்று அதீ பின் ஹாத்திம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அந்த சந்தர்ப்பத்திலே தான் இருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் முடிய போகுதல் என்றால் மிக கடுமையாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய வெயில், அதனுடைய அகோரம், நெருப்பு, இவை எல்லாவற்றையும் அறிந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். இன்னும் ஒன்று சொன்னார்கள், மறுமையிலே தான தர்மம் கொடுக்காதவர்கள், அவருடைய சொத்துக்களை மற்றவர்களுக்கு கொடுக்காதவர்கள், ஜகாத்து கொடுக்காதவர்களுடைய நிலை, வலது பக்கம் பார்ப்பார்கள், இடது பக்கம் பார்ப்பார்கள், அவர்கள் செய்த பாவங்கள் தீமைகள் இருக்கும், முன்னால் பார்ப்பார்கள், நரகம் இருக்கும். அந்த நரகத்திலிருந்து உன்னை நீ பாதுகாத்துக் கொள்வதாக இருந்தால் இத்தகுன் நார வலவு பிஷக்கி தம்ரா. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே,
செலவு செய்வதற்கு பெரிய பொருளாதாரம் தேவையில்லை, நிறைய லட்சக்கணக்காக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. தர்மம் செய்யலாம். ஒரு 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், எம்முடைய தகுதிக்கு எதை ஒரு ஏழைக்கு செய்ய முடியுமோ அதை செய்யலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஈச்சம்பழத்தில் ஒரு பாதையாவது கொடுத்து தர்மம் செய்ய சொன்னார்கள். இதைவிட குறைந்த நிலையில் நாம் இல்லை. இந்த ரமலானில் ஒரு தர்மமாவது நாம் செய்யவில்லை என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் பின்பற்றவில்லை என்பது அர்த்தமாகும். இரண்டாவது, சந்தர்ப்பம் கிடைக்கின்ற நேரத்தில் தர்மங்கள் செய்து கொள்ள வேண்டும். பணக்காரனாக இருக்கின்ற நேரத்தில் ஜக்காத்தை கொடுத்து விட வேண்டும். என்னிடத்தில் கொடுப்பதற்கு ஏதோ இருக்கிறது என்கின்ற நிலை இருக்கின்ற நேரத்தில் யாருக்காவது ஒன்றை கொடுத்து தர்மம் செய்திருக்கிறேன் என்கின்ற உணர்வோடு நாங்கள் இந்த ரமலானில் இருந்து வெளியே போக வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை கேட்டார்கள், ஐயுக்கும் மாலு வாரிதிஹி அஹப்பு இலைஹி மின் மாலிஹி. இந்த உலகத்தில் உங்களில் யார் தன்னுடைய பணத்தை விட தான் உழைத்து சேமித்து தன்னுடைய பேங்கிலும் தன்னுடைய முதலாகவும் தாம் வைத்திருக்கக்கூடிய இந்த பணத்தை விட மரணித்ததற்கு பின்னால் உங்களுடைய சொத்துக்களை யாரோ எடுத்துக்கொண்டு போகத்தானே போகிறார். எனவே உங்களுடைய சொத்து உங்களோடு இருப்பதை விட உங்களுடைய வாரிசிடம் இருப்பதை யார் விரும்புகிறீர்கள் என்று கேட்டபோது சஹாபாக்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், பணம் தன்னிடம் இருப்பதை தவிர வேறு யாரிடம் இருப்பதை யார்தான் விரும்புவார்? என்னுடைய பணம் என்னுடைய மகனிடத்திலே இருப்பதை விட என்னிடத்தில் இருப்பதைத்தான் நான் விரும்புவேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய பணம் என்பது நீங்கள் தர்மம் செய்த பணம் மாத்திரம்தான். நீங்கள் தின்றதும் குடித்ததும் மாத்திரம்தான் உங்களுடைய பணம். நீங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பணம் இருக்கிறது, அது உங்களுக்குரிய பணமே இல்லை. திடீரென்று நீங்கள் மரணித்து விட்டால் அந்த பணம் உங்களுடைய வாரிசுடைய பணமாக மாறும், உங்களுடைய பிள்ளையுடைய பணமாக மாறும், உங்களுடைய மனைவியுடைய பணமாக மாறும். இப்போது நாம் பணத்தை சேர்த்து வைத்துக் கொண்டு அல்லது சேர்க்காமல் எங்களிடத்தில் இருக்கக்கூடிய பணம் என்னுடைய பணம் என்று நினைக்கிறோம், மனைவிக்கு தெரியாமல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். என்னுடைய பணம் என்று நினைக்கிறோம், என்னுடைய பேங்க் பேலன்ஸ் மகனுக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறோம். என்னுடைய பணம், என்னுடைய சொத்து, என்னுடைய பேங்க் பேலன்ஸ் என்னுடைய தந்தைக்கு தெரியக்கூடாது என்று நினைக்கிறோம். ஏனென்றால் அது என்னுடைய பணம். நாம் மரணித்து விட்டால் அது என்னுடைய பணமாக இருக்காது. வேறு யாருக்காகவோ நாம் சொத்து சேர்க்கிறோம், அது உன்னுடைய சொத்தாக எப்போதும் இருக்க வேண்டும். நீங்க மரணித்ததற்கு பின்னாலும் அதனுடைய சொத்தாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்கின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எங்களுடைய பேங்க்ல எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு, மறுமைக்குரிய பேங்க்ல. இதை கணக்கு பார்க்க வேண்டிய கட்டாய தேவை நம்மிடத்தில் இருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை தன்னுடைய வீட்டிலிருந்து வெளியே போகிறார்கள். வெளியே போய் மீண்டும் வீட்டுக்கு வருகிறார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், ஒரு ஆடு ஒன்று இருந்தது, அந்த ஆட்டை அவர்கள் அறுத்து விட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அந்த ஆட்டை அறுத்து முடித்து விட்டார்கள். இப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வரும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்லுகிறார்கள், ஆட்டை அறுத்து விட்டோம் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பேலன்ஸ் என்ன இருக்கேன்னு கேட்டாங்க. ஆட்டு அர்த்தத்துல எவ்வளவு பாக்கி இருக்கேன்னு சொன்னார்கள். ஃபமா பக்கியா என்று கேட்டார்கள். இதிலிருந்து நாம் எதை புரிந்து கொள்கிறோம் என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், யா ரசூலல்லாஹ், நாங்கள் ஆட்டை அறுத்து விட்டோம் என்று சொன்னபோது என்ன செய்தீர்கள் என்று தானே கேட்டிருக்க வேண்டும், அல்லது அறுத்தது எங்கே என்று தானே கேட்டிருக்க வேண்டும். ஏன் கேட்டார்கள் எவ்வளவு பாக்கி இருக்கிறது என்று? அப்படி என்றால் அங்கே ஆடு அறுக்கப்பட்டால் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நிச்சயமாக யாருக்கோ கொடுத்திருப்பார்கள். எப்படி மனைவியை பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள் தர்மத்துக்கு என்று பாருங்கள். நாம் ஏதாவது தர்மம் கொடுக்க போனாலும் நம்முடைய மனைவி இவ்வளவு கொடுக்க வேண்டுமா என்று கேட்பாள், இவருக்கு கொடுக்க வேண்டுமா என்று கேட்பாள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பழக்கப்படுத்தி இருக்கிறார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், எவ்வளவு பேலன்ஸ் இருக்கி? அப்படி என்றால் நிச்சயமாக அவர் கொடுத்திருப்பார். ரசூலுல்லாஹி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், வமா மா பக்கிய இல்லா கதிஃபுஹா யா ரசூலல்லாஹ்,
அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த நெஞ்சு துண்டை தவிர மற்ற எல்லாத்தையும் கொடுத்துட்டேன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விருப்பமான பகுதி ஆட்டுடைய நெஞ்சு பகுதி. அந்த நெஞ்சு பகுதியை தவிர மற்றது எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் யா ரசூலுல்லாஹ் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கால பக்கிய குல்லுஹா கைர கத்திஃபிஹா. திருமதியிலே வரக்கூடிய செய்தி. அல்லாஹு அக்பர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஆயிஷா அப்படி சொல்லாதே, நெஞ்சு பகுதியை தவிர எல்லாவற்றையும் கொடுத்து விட்டேன் என்று சொல்லாதே, எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நெஞ்சு பகுதியை மாத்திரம் கொடுத்திருக்கிறேன் என்று சொல் என்று சொன்னார்கள். அதிலும் ஒரு தர்பியா கொடுக்கிறார்கள். ஏற்கனவே தர்பியா கொடுத்து வைத்திருக்கிறார்கள். ஏதாவது சமைச்சா, ஏதாவது ஆக்கினா, ஏதாவது ஸ்பெஷலண்டா ஏழைக்கு கொண்டு கொடுத்துருங்க. ஏழைக்கு கொஞ்சம் கொடுக்காம தின்றத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு திருப்தியே இல்லை. அதனாலதான் இப்னு கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஜாதுல் மஆதிலே சொல்லுகிறார்கள், அவருடைய ஜாதுல் மஆத் என்ற நூலிலே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது தர்மம் கொடுத்தால், யாருக்காவது ஒரு ஆடை வாங்கி கொடுத்தால், யாராவது ஒரு ஏழைக்கு படிப்புக்கு செலவு செய்தால், அல்லது யாருடையாவது திருமணத்துக்கு உதவி செய்தால், அந்த பொருளை, அந்த பணத்தை வாங்கக்கூடியவருடைய மனம் எவ்வளவு சந்தோஷப்படுது. கடும் கஷ்டத்தில் இருக்கிறார், பெருநாளைக்கு எப்படி உடுப்பு வாங்குற என்ற ஒரு கஷ்டத்தில் இருக்கிறார் என்று வெற்றிக் கொள்ளுங்கள். ஆடை வாங்குவதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறார் ஒரு ஏழை. அந்த ஏழைக்கு ஆடைகளை வாங்கி கொடுத்தால், இந்த பெருநாள் அல்ஹம்துலில்லாஹ், பெருநாளைக்கு எப்படி உடுப்பு வாங்குவது என்ற கஷ்டத்தோடு இருந்தேன், ஆனால் இவர் கொண்டு வந்து தந்து விட்டாரே என்று எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும். அந்த சந்தோஷம் பெருநாள் முடியும் வரையும் இருக்கும். பெருநாள் முடிந்தால் சில நேரம் அது மறந்துவிடும். அந்த நினைவு சில நேரம் அடுத்த பெருநாளுக்கு தான் வரும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மரணம் வரையும் அது இருக்கும். சில நேரம் நமக்கு சக்கராத்துடைய நிலையில் கூட நினைவு வரும். சக்கராத்தினுடைய நிலையில் நாம் செய்த நன்மைகள் தீமையெல்லாம் நினைவு வரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சொல்கிறார்கள் இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்காவது உதவி செய்தால் அவர் வாங்குகின்ற போது எவ்வளவு சந்தோஷப்படுவாரோ, அதை விட சந்தோஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேனே என்ற ஒரு சந்தோஷம். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனோநிலை. அதனால் தான் மனைவி அப்படி பழக்கினார்கள். பழக்கி விட்டும் அந்த தர்மம் கொடுத்ததற்கு பின்னாலும் சொல்லுகிறார்கள், நீ அப்படி சொல்லாதே, அந்த நெஞ்சு பகுதியை நீ வைத்திருக்கிறாய் என்று சொல்லுகிறாய், அப்படி அல்ல, நெஞ்சு பகுதியை கொடுத்து விட்டு மற்ற எல்லா ஆடும் நம்மிடத்தான் இருக்கிறது என்று சொல்லு என்று சொன்னார்கள். அதனுடைய அர்த்தம் என்றால், நீ கொடுத்தது இருக்கிறதே அதுதான் நமக்குரிய. இப்ப நெஞ்சு பகுதிக்குரிய நன்மை மட்டும் நமக்கு கிடைக்கவில்லை, மற்ற எல்லா நன்மையும் நம்ம சேவ் பண்ணிருக்கிறோம். அது வரும், அது கிடைக்கும், அது பயன்படும். எப்போது? நமக்கு கறி இல்லாத நேரத்தில் அல்ல, நமக்கு கறி வாங்குவதற்கு வாய்ப்பில்லாத நேரத்தில் அல்ல. யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன் இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அந்த நாளில் நமக்கு பயன்படும். யௌம லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். நம்முடைய பிள்ளை குட்டிகள், நம்முடைய சொத்துக்கள், நம்முடைய செல்வங்கள், நம்முடைய பேங்க் பேலன்ஸ், இது எல்லாம் உதவி செய்ய முடியாத ஒரு நாள் வரும். இல்லா மன் அத்தல்லாஹ பிகல்பின் சலீம். அதை கொடுக்க வேண்டும் என்ற மனோநிலையில் இருந்தானே, அந்த உள்ளத்தோடு எவன் வருகிறானோ அந்த நாளில் அவனுக்கு மாத்திரம்தான் அந்த நாளில் பயன்படும். அந்த நாளில் இந்த இறைச்சி பயன்படும். எவ்வளவு அழகான ஒரு தர்பியா! இந்த தர்பியாவில் வளர்ந்தவர்கள் தான் சஹாபாக்கள். அதனால்தான் இன்று வரைக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வக்ஃப் செய்த கிணறு மதீனாவில் இன்றும் இருக்கிறது. வக்ஃப் செய்து, அல்லாஹ்வுக்காக செய்து, தின்றது குடித்ததெல்லாம் போய்விடும். எனவே தர்மம் செய்வதற்கு பெரிய அமௌண்டும் தேவையில்லை, தர்மம் செய்வதற்கு கோடிக்கணக்கான ரூபாய்களும் தேவையில்லை. நாம் எதை கொடுக்கிறோமோ அது மாத்திரம்தான் நமக்குரியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே இந்த உணர்வு ஆழமாக பதிந்து விட்டதென்றால், ஒரு தர்மம் கொடுக்கின்ற போது, ஒரு சதகா செய்கின்ற போது, அது நம்முடைய பேங்கில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வு வரும். அது பெரிய ப்ராஃபிட்டாக வரும். நாம் எதை சகோதரர்களை விரும்புகிறோம்? பேங்க்ல ஒரு இன்வெஸ்ட் பண்ணணும், அல்லது ஏதாவது ஒரு பொருளாதாரத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு 10 லட்சத்தை போடணும், மாசம் மாசம் ஒரு 2 லட்சம் 3 லட்சம் வந்துட்டு இருக்கணும். எவ்வளவு சந்தோஷம்! அந்த சந்தோஷத்தை தேடித்தானே
நிறைய பேங்குகள்ல ஒருத்தருக்கும் தெரியாம காசை கொண்டு போட்டு லொஸ்ட் ஆகி போயிருக்கிறோம். எதற்காக போட்டோம்? நம்மட முதலும் இருக்கணும், வருமானமும் எந்த பிரச்சனையும் இல்லாம வந்துட்டு இருக்கணும். இதை நம்புறோம். ஒரு பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ண சொல்றவன நம்புறோம், இன்வெஸ்ட் பண்ண சொல்ற பேங்க்ல நம்புறோம், அங்குள்ள மேனேஜரை நம்புறோம். அல்லாஹ் சொல்றான், ஒரு விதையை போடு, அது 7ஆக வரும், அது 700 ஆகும், வேண்டியத்தை நான் தருவேன், உன்னை பிச்சைக்காரன் ஆக்க மாட்டேன், உன்னோட இருக்கிறத விட இன்னும் கூட தான் தருவேன் என்று சொல்றான். ஆனா நம்பிக்கை வருதில்லை. பேங்க்ல காரணம் உள்ள நம்பிக்கை வருதில்லை. அல்லாஹ் இவ்வளவு பலவீனமான உள்ளம், எவ்வளவு பலவீனமான அகீதா, எவ்வளவு பலவீனமான கொள்கை. யாராவது ஒருவருக்கு கொடுக்கிற சந்தோஷம் நாளை மறுமையில நம்ம டிபாசிட் பண்ணிட்டோம், அல்ஹம்துலில்லாஹ், அது வரும், வந்து சேரும் என்கின்ற நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தர்மம் செய்வது பெரிய விஷயமா இருக்காது. ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உணர்வு வந்து கொண்டே இருக்கும். இதற்கு திரும்பவும் சொல்கிறேன், பெரிய கோடீஸ்வரனாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு பாதி ஈச்சம்பளம் போதும் தர்மம் செய்வதற்கு. அன்புள்ள சகோதரர்களே, ரசூலுல்லாஹ் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அல் குர்ஆனில் பெரும்பாலும் தொழுகையோடு சேர்த்து தர்மத்தை சொல்லுவான், ஜக்காத்தை சொல்லுவான். நிறைய பார்த்திருக்கிறோம். 70க்கும் அதிகமான இடங்களில் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், தர்மம் செய்யுங்கள், ஜக்காத்து கொடுங்கள். ஏனென்றால் இஸ்லாம் என்பது 2 கோணங்கள். ஒன்று அல்லாஹுக்குரிய விஷயம், அல்லாஹுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகள், அல்லாஹுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அது தொழுகையிலே இருக்கிறது. அடுத்ததாக அடியானுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள், அது தர்மத்தில் இருக்கிறது. அல்லாஹ்வோடு மாத்திரம் நின்று கொள்ளாதே, உன்னால் வெற்றி அடைய முடியாது. அடியானுக்கு உதவி செய்வதோடு மாத்திரம் நின்று கொள்ளாதே, நீ வெற்றி அடைய முடியாது. அல்லாஹ்வோடு நெருங்கு, அகீமுஸ் ஸலாஹ், அடியானோடு நெருங்கு, ஆத்துஸ் ஸக்கா. 2ஐ மெர்ஜ் பண்ணி போனால் மட்டும்தான் உன்னால் முடியும். ஜக்காத் என்று சொல்லும் போது, தர்மம் என்று சொல்லும் போது பணக்காரர்கள் என்ற உணர்வு மாத்திரம் நமக்கு வந்துவிடக் கூடாது. ஈச்சம்பள பாதி போதும். அதனால்தான் எல்லா ஹதீஸ்களிலேயும் அல்லாஹ்வுடைய உரிமைகள் பற்றி சொல்லப்படுகின்ற இடத்தில் அடியானுடைய உரிமைகள் பற்றி சொல்லப்படும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த ஜக்காத்து கொடுப்பதால, தர்மம் கொடுப்பதால நம்முடைய பொருளாதாரம் குறைஞ்சு போகும் என்று நினைக்கிறவர் இந்த பேங்க் இன்வெஸ்ட் பண்ற பேங்க் மேனேஜரை விட அல்லாஹ்வை நம்பலன்னு அர்த்தம். அது கொடுக்கக்குள்ள ஒரு வரக்கூடிய சந்தோஷம் இந்த உலகத்திலும் இருக்க வேண்டும், நாளை மறுமையிலும் அது கிடைக்கும். அதே போன்று நாம் எதை தர்மம் செய்கிறோமோ அதுதான் நமக்கு நிலைக்கும். நிறைய பொருளாதாரம் தேவையில்லை. எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ரமதான் இறுதி பகுதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடிய போகுது என்று ஓடி சில பேர்கள் நாம் செய்வோமே, அந்த மாதிரியான ஒரு கட்டத்தில் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 இருந்தார்கள். அந்த காலத்தில் தான் நாங்கள் இருந்தோம். ஓடி என்ன செய்ய முடியுமோ அதை இந்த கடைசி 10 முடிவதற்கு முன்னால் நாங்கள் செய்துவிட வேண்டும். அடுத்த ரமதானுக்கு இருப்போமா இல்லையா என்று தெரியாது. நாம் இன்று காலையிலும் பேசிக் கொண்டிருந்தோம் சில சகோதரர்களோடு. சில பிசினஸ் செய்யக்கூடிய சகோதரர்கள் சொன்னார்கள், இறுதி 10 வந்துவிட்டால் ஓத முடியவில்லை, தர்ஜுமா வாசிக்க முடியவில்லை, பிசினஸை விடவும் முடியவில்லை. அது கம்பல்சரியா பிசினஸுக்குள்ளதான் இருக்க வேண்டும், வேறு வழியே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய நாங்கள் முதல் 20ஐயாவது பயன்படுத்திக் கொள்ளவில்லையே என்று கை செய்யப்படுகிறார். அடுத்த ரமலானில் என்ன நடக்கும் என்று தெரியாது. எனவே இருக்கக்கூடிய இந்த நாட்களை எப்படி பயன்படுத்தலாம் என்பதை உலமாக்களோடு பேசினால், ஆலிம்களோடு சந்தித்தால் அதை எப்படி பயன்படுத்தலாம் என்கிற வழிகளை சொல்லித் தருவார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இறுதி சந்தர்ப்பத்தில், இறுதி கட்டத்தில் இந்த ரமலானை பயன்படுத்தி ஏதாவது ஒரு மாற்றம், ஏதாவது தர்மம், இந்த பள்ளிவாசலில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒரு ஈச்சம்பள பாதையாவது கொடுத்து தர்மம் செய்து நரகத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொண்டேன் சொன்னார்களே, அந்த விஷயத்தை மனதில் எடுத்து அப்படியான ஒரு தர்மமாவது யாருக்காவது இந்த ரமலானில் நான் செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு வெளியே போவோம் சொன்னால் இந்த குத்துபா பிரயோசனமாக இருந்திருக்கிறது என்பது அர்த்தமாகும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அப்படிப்பட்ட உணர்வை எனக்கும் உங்களுக்கும் தருவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருஹு இன்னஹு வல் கஃபூருர் ரஹீம். நஹ்மதுஹு வ நஸல்லி அலா ரசூலில் கரீம்.
அன்புள்ள சகோதரர்களே, இப்போது சொல்லப்பட்ட அல் குர்ஆன் வசனங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சம்பவங்கள் எல்லாம் என்னுடைய உள்ளத்தில் ஏதாவது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி, இந்த ரமதான் முடிவதற்கு முன்னால் நான் ஏதாவது ஒரு தர்மம், நிறைய பேர் தர்மம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ், இன்னும் அப்படி தர்மம் செய்யக்கூடியவர்கள் இன்னும் தர்மம் செய்வதற்கும், இதுவரைக்கும் தர்மம் ஏதாவது செய்யாதவர்கள் ஏதாவது ஒரு தர்மம் செய்ய வேண்டும் என்கின்ற உணர்வோடும் வெளியே செல்வோம் என்றால் அது இந்த குத்பாவுடைய வெற்றியாக அமையும். அப்படி தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 2 உபதேசங்களை சொல்கிறான். அந்த 2 உபதேசங்களை சுருக்கமாக இந்த இடத்தில் ஞாபகப்படுத்தாமல் நினைக்கிறேன். சூரத்துல் பக்ரா 264வது வசனத்தில் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டு விசுவாசித்து தர்மம் செய்யக்கூடிய மக்களே, என்னையும் உங்களையும் பார்த்து, தர்மம் செய்யக்கூடியவர்களையும் பார்த்து சொல்கிறான், ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நம்பி தான தர்மம் செய்யக்கூடிய மக்களே, லா துபதிரு சதகாதிக்கும் பில் மன்னி வல் அதா, நீங்கள் கொடுக்கக்கூடிய பெரிய பெரிய அமௌண்ட் சொத்துகள், நீங்கள் செய்யக்கூடிய வக்ஃப்கள், நீங்கள் கொடுக்கக்கூடிய ஜக்காத்துகள், நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகள், இவற்றை எல்லா விஷயத்தையும் 2 வேலை செய்து அதை ஜீரோவாக்கி விடாதீர்கள். 2 வேலை செய்து அதை ஜீரோவாக்கி விடாதீர்கள். இந்த ரமதானில் 10 லட்சம் தர்மம் கொடுத்திருக்கிறேன். 10 லட்சத்தையும் 2 விடயத்தை செய்து அதை ஜீரோவால் பெருக்கி ஜீரோவாக்கி விடாதீர்கள். எந்த நன்மையும் கிடைக்காது. அதில் ஒன்று பில் மன், சொல்லி காட்டாதீங்க. கொடுத்து போட்டு நான் இன்னாருக்கு இவ்வளவு கொடுத்தேன், இவருக்கு நான் பிறநாளை கொடுப்பு வாங்கி கொடுத்தேன், இவருக்கு கஷ்டப்பட்டு இருந்தார், என்னால ஒரு 5000 தான் கொடுக்க முடிஞ்சிச்சு, இந்த தகவலை வெளியே கொண்டு வராதீங்க. யாரிடத்திலாவது போய் சொல்லாதீங்க. கொடுத்துட்டு உரியாள்கிட்ட சொல்றல்ல, இன்னொருவர்கிட்ட போய் சொல்லுவோம், இவருக்கு நான் கொடுத்தேன், இவருக்கு கொடுத்திருக்கிறேன், இவருக்கு இதை வாங்கி கொடுத்தேன் என்று தயவு செய்து சொல்லாதீங்க. நீங்க உரியவர்கிட்ட சொல்லல, வேற யார்கிட்டயும் போய் சொல்லிக்கிறீங்க. அது ஏன் சொன்னீங்க? நீங்க உங்களுடைய அக்கௌண்ட அவர் கணக்கு பாக்குறதுக்கு அந்த அமௌண்ட்டை போட்டு கழிச்சு கடைசியில பில் தரணும், அதுக்காகவா சொன்னீங்க? இல்ல, அதுக்காக இல்ல. அப்படி சொல்லுகிறீர்கள் என்றால் உங்களுடைய உள்ளத்தில் ஏதோ ஒன்று இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தில் ஒரு பெருமை இருக்கிறது, உங்களுடைய உள்ளத்தில் முகஸ்துதி இருக்கிறது. இல்லை என்றால் நீங்கள் சொல்ல மாட்டீர்கள். சொல்லுவதாக இருந்தால் உங்களுடைய அக்கௌண்டர் இடத்தில் போய் சொல்லுங்கள். என்ன தேவை அவரிடத்தில் சொல்வதற்கு? தேவையில்லை. இது பில்மன், கடுமையாக அல்லாஹ் எச்சரிக்கிறார். யாரிடத்திலும் வாய் திறக்காதீர்கள், லட்சக்கணக்கான செலவு செய்து விட்டு ஜீரோவாக்கி விடாதீர்கள். பில்மன் வெறும் ஒரு வார்த்தை. அது சொல்றீங்கன்னா நான் பெருமைக்கு சொல்லல, இதை நீங்க அவர்கிட்ட போய் கேட்டுறாதீங்க, இதை யாருக்கும் சொல்லிடாதீங்க என்று சொல்ற அது பெருமை தானே. ஜீரோவாகிரும், நாளை மறுமையில் ஒன்றும் இருக்காது. 2வது அல் அதா, அந்த உரியாள்கிட்ட போய் அவர் நோண்டியாகிற மாதிரி நடந்துக்காதீங்க. நம்மள்ட்ட வாங்கினாரே, அவர் நோண்டியாகிற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. அவருக்கு முன்னுக்கு எதுவும் பேசுறாங்க, எனக்கும் அவருக்கு சம்பந்தமே இல்லாத மாதிரி நடந்து கொள்ளுங்க. அவரை குத்தி காட்டாதீங்க. ஒரு சந்தர்ப்பம், நம்ம இது குடும்பத்தில் நிறைய நடக்கும், நிறைய உதவி செய்வோம், நிறைய கொடுப்போம், அல்லது சில நேரம் கொஞ்சம் கொடுப்போம். ஒரு சந்தர்ப்பம் வரும், ஃபேமிலி ப்ரோக்ராம் ஒன்று வரும், நமக்கு அவர் சொல்லியிருக்க மாட்டார், அந்த நேரத்தில் குத்தி காட்டுவோம், அந்த நேரத்தில் சொல்லி காட்டுவோம். ஒரு சிறிய சம்பவத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர் இந்த இடத்துல சொல்லி காட்டுகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிணற்றில் போடப்பட்டு சகோதரர்கள் எல்லாம் கொண்டு கிணத்துல போடுறாங்க. சின்ன வயசு, நீஞ்ச தெரியா, பால் கிணத்துல போட்டுட்டு வந்துட்டாங்க. இவங்களோட பார்வையில யூசுப் கொஞ்ச நாள்ல சாப்பாடு இல்லாம மௌத்தா போய்த்தார், அவ்வளவுதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த பயண கூட்டம் கொண்டு வந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எடுத்துக்கொண்டு மிஸ்ருக்கு போய் அவர் அங்க ஜனாதிபதி ஆயிட்டார். இது இவங்களுக்கு தெரியா. இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட குடும்பம் இருக்கிற ஊர்ல பஞ்சம், சாப்பாடு தேடி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட போறாங்க. அவங்களுக்கு தெரியாது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு நிறைய சம்பவம் நடக்குது. கடைசியில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொல்றாங்க, நீங்க போய் உங்களோட வாப்பாவையும் கூட்டிக்கு வாங்க. குடும்பம் அப்படியே வருகுது.
யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கிட்ட. இப்ப குடும்பம் ஒன்றா சேருது. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? சின்ன குழந்தையாக 4-5 வயது குழந்தையாக கிணத்துல போட்டவர். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு ஜனாதிபதி. எத்தனை வருஷம் ஆயிருக்கு? 35-40 வருஷத்துக்கு பிறகு ஃபெமிலி சந்திக்குது. இந்த ஃபெமிலிக்கு தெரியா இவர் யூசுப் என்று, நம்மட சகோதரன் தெரியா, வாப்பாக்கு தெரியா மகன் என்று. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும் இது நம்மட ஃபெமிலி என்று. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்துல இருந்து கொண்டாடப்பட்டு திரும்ப ஜெயிலுக்கும் போறாங்க. 2 இடத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. ஒன்று கிணத்துல இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க, 2வது ஜெயில இருந்து பாதுகாக்கப்பட்டாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்துல சொல்றாங்க, குடும்பத்தை எல்லாம் வச்சுட்டு, வாப்பா நான் கண்ட கனவுக்கு தான் அர்த்தம், என்ன சிறையிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொன்னாங்க. சிறையிலிருந்து பாதுகாக்கப்பட்டது பெரிய விஷயம் இல்லை, ஏன்னா அங்க மரணம் இல்லை. ஆனா கிணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்டது மரணம். அவங்க வந்து எடுக்காட்டி அவர் மௌத்தா இருப்பார். ஏன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ரப்பை நான் நன்றி கூறுகிறேன் என்று சொல்லாம ஜெயிலிருந்து பாதுகாத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்று சொன்னாங்க? ஏன்டா கிணத்துல போட்ட ஆக்கள் கூட இருக்கிறாங்க. அந்த வார்த்தையை சொன்னா அவங்களோட மனசு நோகும். என்ன தர்பியா? கிணத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட ரப்புக்கே எல்லா புகழும் என்று சொன்னா அவங்களோட மனசு நோகும். ஏண்டா கிணத்துல போட்டது அவங்க சாக சொல்லி. அதனால அதை சொல்லல, விட்டுட்டாங்க. குத்தி காட்ட விரும்பல. எத்தனை குத்தி காட்டல்கள் குடும்பத்துக்குள்ள, எத்தனை குத்தி காட்டல் உம்மாக்கும் வாப்பாக்கும் சாச்சாக்கும் மாமாக்கும். இந்த ரமலான் இந்த தர்பியாவை நமக்கு தரலைன்னு இந்த ரமலான் எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே குத்தி காட்டி தர்மம் செஞ்சுட்டு ஜீரோவால பிரிக்கிறாதீங்க. இது ஒரு ஆள்கிட்ட போய் குத்தி காட்டி, நீங்க சொல்லி காட்டி இன்னொரு ஆள்கிட்ட சொல்லி காட்டி அதிலிருந்து உங்களை ஜீரோ வாக்கிறாதீங்க. இது ரெண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்லித்தார பாடம். யாருக்கு? தர்மம் செய்யக்கூடியவர்களுக்கும் குடும்பத்துக்கு உதவி செய்யக்கூடிய எல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா என் மனைவரையும் இந்த ரமலான் இருந்து பாடம் பெற்றவர்களாகவும் ஏதாவது ஒரு தர்மம் நானும் கொடுக்க வேண்டும் என்ற உணர்வுள்ளவர்களாகவும் இந்த குத்துபாவை கரைந்து போகின்ற நேரத்தில் என்னை முன்னை மாங்குவானாக. வ ஆஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.